إني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي قال تعالى خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر. எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, வாலிப நஞ்சங்களே, அல்லாஹுடைய மாபெரும் கருணையால் அல்லாஹுடைய ரஹமத்தால் இந்த ஜும்ஆவை நாம் அடைந்திருக்கிறோம். அல்லாஹ் இந்த ஜும்ஆவுடைய கூலியை நமக்கு தந்தருள்வானாக. இந்த ஜும்ஆவிலிருந்து அடுத்த ஜும்ஆ வரை யார் ஜும்ஆவுடைய தொழுகையை தொழுதார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குகிறேன் என்று சொன்னானோ அந்த பாதுகாப்பு எங்களுக்கு தந்தருள்வானாக. அகிலங்களை படித்து பரிபாலித்து பக்குவப்படுத்திய அந்த ஏக இறைவன் அல்லாஹ், அவனுக்கே எல்லாம் புகழும் உரித்தாக என்று கூறி அருமை தூதர் பெருமானார் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் நிலவச் செய்வானாக. அவரை பின்பற்றி வாழ்ந்த அந்த சஹாபாக்கள், தாபியன்கள், தபே தாபியன்கள், ஹுலஃபாயின்கள், ராஷிதீன்கள், எண்ணற்ற நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம்மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் நிலவச் செய்வானாக. கண்ணியம் நிறைந்த இறை நல்லடியார்களே, இன்று தரப்பட்ட ஒரு தலைப்பு தாவா, மார்க்க பணி, இறைவனுடைய அழைப்பு. எதற்காக இறைவனுடைய அழைப்பு செய்ய வேண்டும்? இறைவனுடைய அழைப்பை செய்கின்ற போது நமக்கு என்ன கிடைக்க போகிறது? இறை பணிகளை செய்கின்ற போது அல்லாஹ் நம்மை எவ்வாறு உயர்த்துகிறான்? இவைகளெல்லாம் நமக்கு குர்ஆனின் மூலமாகவும் ஹதீஸின் மூலமாகவும் கிடைக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹைர உம்மத், இந்த சமூகத்திலே மிக சிறந்த சமூகம் எது என்று சொன்னால் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், அந்த மனிதர்களில் மிக சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் தஅமுரூன பில் மாரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நல்லதை மக்களுக்கு ஏவுதல், தீமையை விட்டு மக்களுக்கு தடுத்துதல். இவை இரண்டு வேலைகளை யார் செய்கின்றார்களோ இதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏராளமானது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அவர் நபி ஆகுவதற்கு முன்னாடியே நல்லதை ஏவக்கூடியவர்களாகவும் தீன்மை தடுக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். யாராவது ஒரு அமானிதம் பொருள் கொண்டாந்து கொடுத்தாங்கனாக்கா முஹம்மது இடத்துல தான் கொடுப்பாங்க, ரசூலுல்லா இல்லை. அப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடி, அவருடைய வயசு 40க்கு முன்னாடி ஏதாவது ஒரு பொருளை கலந்து கொடுக்கணும்னா ரசூலுல்லாட்ட கொடுத்துட்டு போவாங்க. தன் மனைவியை கூட பாதுகாப்பாக விட்டு போகக்கூடிய ஒரு இடம் யார் என்று சொன்னால் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு ஒரு நேர்மையாக, நிதானமிக்க, ஒரு நல்ல பண்புடையவராக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, மக்கள் அவர்களை அமீன் என்றும் அழைத்தார்கள், சித்திக் என்றும் அழைத்தார்கள், இன்னும் பல பெயர்களை வைத்து அழைத்தார்கள். எந்த பொருளை அமானிதம் கொடுக்கப்படுகிறதோ அந்த பொருளை அப்படியே அமானிதமாக வைக்கக்கூடிய ஒரு அமீனாக இருந்தார்கள்.
சித்திக் என்று சொன்னால் அவர்கள் உண்மையே பேசக்கூடியவராகவும் இருந்தார்கள், பொய் எப்போதுமே பேச மாட்டார்கள். அப்பேற்பட்ட ஒரு மனிதர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுக்கிறான். தீன்மையை கண்டால் கையால் தடுப்பார்கள், வாயால் தடுப்பார்கள், அல்லது முடியலை என்று சொன்னால் மனதாவது வெறுந்தி ஒதுங்கிக் கொள்வார்கள். அவர் அந்த 40 வயசுக்கு முன்னாடி அந்த காபாவுக்குள்ளார மக்கள் எல்லாம் வந்து நிறுவனமாக துணி இல்லாமல் காபாவை சுற்றிக்கிட்டு போயிருந்தாங்க. அப்படி சுற்றி சுற்றி வந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய மனம் ஒரு ரொம்ப கசப்பாக இருந்தது. சே, இந்த மக்கள் வந்து ஆடு மாடுக்கு கூட வித்தியாசம் இல்லாமல் இருந்தார்கள். அதே நேரத்தில் விபச்சாரம் செய்வதிலும் கூட யாருடைய மனைவி இடத்துலையாவது உடல் உறவு கொள்ளுதல், எவனாவது பணம் காசு வச்சிருக்கனா அபகரித்துதல், எவனாவது ஏமாந்த ஆளை கிடைச்சானா அவனது பறிச்சுக்கிறது, இந்த மாதிரி அதிகமான காரியங்கள் இருந்தது. அதே போல் வட்டிக்கு கொடுத்து அவங்க சொத்தை அபகரித்து கொள்ளுதல், இவைகளெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். ரொம்ப மனக்கசப்போடு தான் அந்த காபா, அவருடைய வயசு 35 வயசு இருக்கும்போது இந்த காபாவை கட்டி முடிக்கிறாங்க. முடித்த பிறகு ஹிரா குகைக்கு செல்றாரு. ஹிரா குகையில் போய் உட்கார்ந்து கொண்டு மக்களை நல்லதின் பக்கம் அழைத்தார்கள், கெட்டதை விட்டு தன்னையும் விலக்கி கொண்டார்கள், அவரும் விளங்கி கொண்டார்கள், மக்களையும் விளக்கினார்கள். காபாவை நேராக அங்கே உட்கார்ந்து பார்த்து கொண்டு, காபா தரிசித்து கொண்டு, காபாவுடைய இறைவனை தரிசித்து கொண்டு, காபா மீது அவருடைய ஒரு கண்ணோட்டமாக இருந்து கொண்டே வணக்க வழிபாடுகளை நடத்தினார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவருடைய 40 வயசு வரை இந்த ஹிரா குகையில் அமர்ந்திருந்தார் என்பதை வரலாறு எடுத்து காட்டுகிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகளில் 35 வயதிலே அந்த காபாவை கட்டி முடிக்கிறார்கள். 40 வயசு வரை அந்த ஹிரா குகையில் போய் மக்களோடு ஒதுங்கி இருந்தார்கள், இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள் என்பது. இப்படி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் போதுதான் வானத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்து, இக்ரா கிதாபக இக்ரா ரப்பிக்கல்லதி கலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மாலம் என்ற 5 வசனங்களை இறக்கப்படுகிறது. அவன் ஓதுங்கள் இறைவனுடைய பேரை கொண்டு என்று சொன்னால், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், எனக்கு ஓதெல்லாம் தெரியாதப்பா, எனக்கு படிக்கலாம் தெரியாது அப்படின்ட்டார். அப்போது 1க்கு 2 3 முறை சொன்னாங்க, கேட்கல, போட்டு ஒரு நெருக்கி விட்டாங்க. இந்த நெருக்கம் ஏற்பட்டது, அந்த நெருக்கம்தான் அவர்களுக்கு அந்த வாயால் தன்னை அறியாமல் ஓத ஆரம்பித்து விட்டார். அப்படியே ஓத ஆரம்பிக்கிறார். இப்போ நம்ம ஸ்கூலில் பசங்களை அடித்தாக்கா தான் படிப்பு வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அடிக்கக்கூடாதுன்ற ஒரு சட்டமே கொண்டாந்துட்டாங்க. ஆனால் உண்மையில் என்னது, அவங்களுக்கு அடித்து அதை கண்டித்து அதை திட்டி அதுக்காவது ஏதாவது கண்டித்து ஏதாவது செஞ்சால் தான் அந்த பிள்ளைகளுக்கு அறிவு ஏறும், இல்லைன்னா முட்டாளாக தான் போவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் வரும் மக்களிடத்தில் கல்விகள் பறிக்கப்பட்டு விடும், எதுவுமே இருக்காது, கல்வியே இல்லாமல் போய்விடும் அப்படின்னாங்க. ஏன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு நிலை. இப்போ கல்வியை பறிக்கக்கூடியது என்ன, முதல்ல அடிக்கக்கூடாது, ஸ்கூல் இருந்தாலும் சரி மதரசா இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அடிக்கக்கூடாதுன்ற சட்டத்தை கொண்டாந்துட்டாங்க. இதனால் அவன் படித்தா சரி, படிக்கலைனாலும் போகட்டும் அப்படின்ற மாதிரி. 2வது கட்டம் நம்ம பார்க்கும்போது, இப்போ மதரசாவுக்கு ஏன் வரலன்னு சொல்லி கேட்டால், அதனால் பெரிய கேட்குறாரு, எப்படி கேட்குறாரு அப்படி கேட்குறாரு அப்படின்றோம். ஆனால் அந்த மதரசாவில் தான் இன்னைக்கு அந்த தாய் தந்தையர்கள் செத்த பிறகு, நான் செத்துட்டேன், என் பிள்ளை மதரசாவுக்கு அனுப்பியிருந்தேனாக்கா அந்த மதரசாவில் அந்த பிள்ளைங்க
நல்ல முறையில் ஓதிக்கொள்வதற்காக தாய் தந்தையர்கள் போய் உதவி செஞ்சிருந்தா, தாய் தந்தையர்கள் போய் ஹஜ்ரத்தை நீங்க அடிங்க, என் பிள்ளைய கண்டிங்க, என் பிள்ளைய என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனா குர்ஆன் ஓதிடணும் அப்படின்னு சொல்லி அந்த தாய் தந்தையர்கள் சொல்லியிருந்தா, நான் அப்படி எங்க ஹஜ்ரத்துக்கு சொல்லியிருந்தா, அந்த பிள்ளைகள் குர்ஆன் ஓதிட்டா, அந்த பிள்ளைங்க தொழுகாளியாக மாறிட்டா, அந்த பிள்ளைங்க ஜிக்ராளியாக மாறிட்டா, நான் செத்த பிறகு என்னுடைய ஹபருக்கு அவங்க தொழுகக்கூடிய தொழுகையினால, அவங்க செய்யக்கூடிய இபாதத்தினால, அவங்க செய்யக்கூடிய துஆவினால, அவங்க ஓதக்கூடிய குர்ஆனினால, அவங்க செய்யக்கூடிய ஜிக்ரினால நான் சுவர்க்கம் போயிடுவேன். நான் குடிக்காரனாக இருந்தாலும் சரி. நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்க தாய் தந்தையர்கள் நரகத்தில் இருந்தா அவர்களை வெளியேற்றுவதற்கு பிள்ளைகளுடைய துஆ மிக அவசியமாக இருக்கிறது என்று. அதுக்காக நான் போயிடக்கூடாது தருதலையா. நம்ம இன்னைக்கு பார்க்குறோம், எல்லாரும் நகருக்குள்ளார இல்லை, இந்த பூரா சிவராஜ நகருக்குள்ளார, எல்லாரும் தரைக்காடுக்குள்ளார இன்னைக்கு பார்க்குறோம் கஞ்சா பொருட்களையும் போதை பொருட்களையும் அதிகமாக பிடிபடக்கூடிய காட்சிகளை பேப்பரில் வரக்கூடியதெல்லாம் நாம் பார்க்குறோம். அதே நேரத்தில் இரவு நேரத்தில் நீங்க பார்க்குறீங்க, தைரியமாக நின்று நம்ம பேசுறோம்னு சொன்னாக்கா கண்ணால் பார்த்துருக்குறோம், பாட்டிலாக உட்காந்துட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. அதை யாரா குடிக்கிறா அப்படின்னு சொன்னால், சரி காஃபிர்கிட்டையாவது மஸ்ஜிதுக்கு முன்னாடி உட்காந்து குடிக்காதுன்னு சொன்னால் அவன் கேட்டுக்கிட்டு வெளியே போயிடுவான், தூரமாக போயிடுறான். அல்லாஹ் வீடு இருக்குடா, சாமி இருக்கானா, அல்லாஹ் சாமி இருக்குடான்னு சொல்லிட்டு பயப்படுறான். ஆனால் உட்காந்து குடிக்கிறவன் யாரு? நல்ல தாடியும் ஜிப்பாவும் போட்டுக்கிட்டு தொப்பி போட்டுக்கிட்டு உட்காந்து குடிக்கிறான், ஹராமான வேலையை செய்கிறான். இவைகளுக்கெல்லாம் காரணம் யாரு? சரியான கல்வி கிடையாது. இது நாம இதே இடங்களிலே முன்னாடி உட்கார்ந்து குடிச்சுக்கிட்டு இருந்தவங்களை சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தாவா பணிகளை செஞ்சோம். என்ன செஞ்சோம்? குடிக்கிறது ஹராம் அப்படின்னு. பார்த்தா இங்கே உட்காந்து குடிச்சாதான் இதை சொல்லுவான், நம்ம தூரமாக போயிடுவோம் அப்படின்னு. அப்போ என்ன செய்ய நடிக்குது அவனுக்கு? அது தவறான காரியங்கள் அல்லாஹ் வீட்டுக்கு முன்னாடி செய்யக்கூடாதுன்னு தெரியுது. அப்போ விளங்குகிறாங்க. ஆனால் முஸ்லீம் விளங்கி கொண்டு சண்டைக்கு வரான். புரியுதுங்களா? நீ என்ன சொல்றது? எனக்கு நான் குடிப்பேன், நான் உட்காருவேன், தெருவில் நிற்பேன், நான் எது வேணாலும் செய்வேன், நான் எப்படி வேணாலும் இருப்பேன். ஒரு சாதாரண முஸ்லீம் சொல்லுங்க, தஸ்பீ மணியை கையில் எண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். எங்கள் பெரியவங்கள்லாம் தஸ்பீ மணியில் தான் உருட்டினாங்க அப்படின்வாங்க. கையில் அல்லாஹ் கொடுத்துருக்கிற எண்ணிக்கையே கயாமத்தினால் அடையாளம் ஏற்படும் சொல்லுவோம். கேட்கலன்னு சொன்னால் யாருக்கு நரகம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை நாவால் நாம் சொல்லி தடுக்கிறோம், கையால் தடுக்கிறோம். கேட்கலன்னு சொன்னால் மனசால் வருந்துகிறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பான். இந்த மாதிரி ஹராமான காரியங்களை இன்னைக்கு தெரு முனைமுனைகளில் இருந்து ஆரம்பித்து விட்டது. ஒரு காலத்தில் இருந்து தெருமுனைகளிலே பிரச்சாரம் இருந்தது. இன்னைக்கு தெருமுனையிலே என்னடா இருக்கு அப்படின்னு சொன்னா, தெருகளிலே தெரு முனைகளிலே என்ன இருக்குன்னாக்க, சாராயம் குடிப்பதிலும், அவன் அந்த என்ன சூதாட்டத்தை ஆடுவதிலும், என்ன சீட்டாடுவதிலும், இன்னும் பல ஹராமான காரியங்களை செய்வதிலிருந்து அவன் உள்பட்டே இருக்கிறான். இந்த மாதிரி காரியங்கள் ஈடுபடக்கூடிய நேரத்தில் இது தைரியமாக நம்மளால் தடுக்க முடியல. ஏன்னா இன்னைக்கு அரசாங்கமே என்ன செய்கிறது? நீ குடித்தனமாக இல்லைனாலும் குடியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் அனுமதி தருது. இன்னைக்கு அதிகமான இலாபங்களை ஏற்படுத்துறது எந்த அப்படின்னாக்கா குடிக்கிறதுக்கு தான். அதில் தான் அவனுக்கு நிறையா காசு இல்லை. ஆனால் அரசாங்கம் இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும், நன்மையிலிருந்து ஏமி தீமையை தடுக்க வேண்டும். ஆனால் எந்த அரசாங்கம் இன்னைக்கு அதுதான் என்ன ஆயிடுச்சு, விலையை உயர்த்தி காலையிலிருந்து மாலை வரை ஒரு ஆள் உழைச்சி வேர்வை சிந்தி தன்னுடைய ரத்தத்தை வேர்வையாக சிந்தி சம்பாதிச்சு கடைசியில் எங்கே தரான்? அந்த ஹராமான பொருட்களை வாங்குவதில் அங்கே கீழே நின்று அதை வாங்குறான். அதை வாங்கி இன்னைக்கு பாலை வாங்குகிறோம், தண்ணி கலக்காமல் பாலை கொடுப்பான்னு கேட்குறோம்.
தண்ணி கலக்காம பாலில் டீயை குடிச்சா நல்லா இருக்கா இல்லையாங்க? இருக்கா இல்லையா? அதே நேரத்தில் அது பால், உடனே பிறந்த நேரத்தில் குடிக்கக்கூடிய பால் இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னு சொன்னா, சாவரணத்தை குடிக்கிறது என்னடானாக்கா சாராயத்தை தான் இருக்கு. இன்னைக்கு அதுல தண்ணியை கலந்து குடிக்கிறான். கொஞ்சம் காரம் இன்னைக்கு சர்க்கரை போட்டு பாலில் குடிச்சவன் இன்னைக்கு மிளகா தூளை போட்டு அந்த தண்ணியில கலந்து அடிக்கிறான். அந்த அதனால் அது கவாபு கறி, இந்த கறி அந்த கறின்னு சொல்லி வாங்கிட்டு வச்சுக்கிட்டு அதே மிளகா தூளை போட்டு அடிச்சு இன்னும் சாப்பிட்றோம். அது அவனுடைய நுரையீரலை பாதித்து, அவனுடைய வயிறுகள் பாதித்து சின்ன வயசுலேயே மரணித்து விட்டாம்பா, செத்துட்டாம்பா அப்படின்னு நாம சொல்றோம். எதில் வாழ வைத்ததோ அதில் தண்ணி கலக்கிறதில்ல. பால் தான் நமக்கு முதல்ல உணவாக பிறந்த நேரத்தில் கொடுக்கப்பட்டது. அந்த பாலில் தண்ணி குடிக்கிறதில்ல. சாவக்கூடிய விஷச்சாராயங்களில் தண்ணி கலந்து இன்னைக்கு குடிச்சாதான் இன்னைக்கு அதையும் மிளகா தூள்களை போட்டு அதை மிளகு தூள்கள் எல்லாம் போட்டு அதை சாப்பிட்டா அவனுக்கு உடலுக்கு ஏதோ ஒரு பெரிய சக்தி கிடைச்சதுன்னு நினைக்கிறான். ஆனா இன்னபத்து ரப்பிக லஷதீத் இன்னஹு அப்தி வஈத் வஹுவல் கஃபூருல் வதூத் என்று அல்லாஹு தாலா இருக்கிறானே, அவன் என்ன செய்யறான் என்று சொன்னால், உங்களுடைய நாடி நரம்பை பிடிச்சி இழுத்துருவேன். இழுத்துன என்ன ஆகும்? நீங்க ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க படுத்த படுக்கையில் ஆயிடுவீங்க, நீங்க சாவர கட்டத்தில் ஆயிடுங்க. அதனால நீங்க என்ன செய்யுங்க, ஹராம்ல நீங்க சாவாதீங்க, ஹலால்ல சாவுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா எங்களுக்கு என்ன சொல்லுகிறான்? நீங்கள் நன்மையை ஏவுங்கள், மக்களுக்கு நன்மை சொல்லுங்கப்பா. நன்மை இருக்கு இல்லையா, போய் மக்களுக்கு சொல்லுங்க. எப்பா நீ ஹராம்ல இருக்காத, ஹலால்ல இருன்னு சொல்லிட்டு மக்களுக்கு சொல்லுங்க. யார் சொன்னாங்க இது? அல்லாஹு தாலா சொல்லி காட்டு, அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி காட்டுறாங்க. ஹராமான காரியங்கள் ஈடுபடாதீங்க. என்ன தொழுகிறது நல்லதா கெட்டதா? ஆனால் தொழுகைக்கு போனால் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் செல்போனில் பார்க்கறது கஷ்டமா நமக்கு சிரமமா இருக்காங்க. நீங்களே பார்த்து கவனிச்சு பாருங்களேன். செல்போனை பார்க்குறோம், ஒரு படத்தை பார்க்கறதுக்கு எவ்வளோ நேரம்? 2 மணி நேரம் ஆகுமா? சும்மா உதாரணத்துக்கு சொல்லுங்க, 2 மணி நேரம் ஆகும். தொழுகைக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு தொஹருடைய தொழுகை, இன்னைக்கு நம்ம தொஹருடைய தொழுகை தொழுகிறோம்னா 4 ரக்காத் எவ்வளோ நேரம்? 10 நிமிஷம். இது சிரமமா இருக்கு. அதுவும் கொஞ்சம் நேரத்தில் ஜப் ஜப் ஜர ஜரா खेलतो हजरत, जब जब जरा देखता हजरत, जो जरा देखता से वो क्या वो जरा इसका जोक उसका जोक है ना, இந்த மாதிரி அதான் கொஞ்சம் பார்க்குறேன். நான் கொஞ்ச நேரம் தான் பார்க்குறேன். அந்த கொஞ்ச நேரம் தான் என்ன சொல்கிறான்ல, தொழுதுக்கு யாரு லொஹரு தொழுகையை தொழுதுட்டாங்களோ அவருக்கு அசரு வரை பாதுகாப்பு. அசரு தொழுகையை யாரு தொழுதுட்டாங்களோ அவருக்கு மகிரிபு வரை பாதுகாப்பு. மகிரிபு தொழுகை யார் தொழுதுட்டாங்களோ இஷா வரை பாதுகாப்பு. யார் இஷா தொழுகையை தொழுதுட்டாங்க அவர் ஃபஜர் தொழுகை வரை அவருக்கு பாதுகாப்பு. யார் ஃபஜர் தொழுகை தொழுதுட்டாங்களோ முழு நாளும் பாதுகாப்பு என்று அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இன்ன குர்ஆன் அல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, சான்று நீ முஸ்லீம் என்று சான்று வழங்கக்கூடியது இந்த ஃபஜர் தொழுகை தான்ப்பா அப்படின்னு. அந்த மாதிரி நன்மையான காரியங்களை செய்ய முடியல. भाई तुम्हें कितने बजे आज उठेगा? मैं हजरत होता नहीं हजरत, मैं 8 बजे उठा हजरत. சொல்றீங்களா இல்லையா? होया नहीं मुझे 7 बजे उठा मैं, नमाज पढ़ेगा नहीं होता हजरत. सुबह में उठ के जाकर नमाज पढ़े तो सर्दी पकड़ लेता. இந்த மாதிரி நம்முடைய நிலைப்பாடுகள் வந்துச்சு, புரிஞ்சுச்சாங்க. நம்ம எப்படி ஆயிடுச்சு, நமக்கு சளி பிடிச்சிக்கிச்சு, தலைவலி வந்துச்சு. नहीं ईशा नमाज पढ़ा क्या बात है? नहीं ठंड बहुत था, जाकर ठंडा पानी मौजू करे तो बुखार आ जाएगा. हद्दर को धोया क्या बात था? हाँ वो धोना घर ना होगा क्या? எல்லாத்துக்கும் அதுக்கு கரெக்டா சொல்லுவான். என்னடானாக்கா வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய பணி செய்யணும்னு சொன்னா அல்லாஹ்வுடைய இபாதத்து செய்யணும் முடியலன்றான். ஆனா அல்லாஹ்வை விட்டு வேறு காரியங்கள் ஈடுபட முடியுதுன்றான். நோன்பு கஞ்சி குடிச்சாப்பா முடியல, நோன்பு வைக்க முடியல. முதல்ல நோன்பு கஞ்சி குடிக்கிறது என்னப்பா பண்ண? ராத்திரிக்கு குடிச்சியாப்பா? அதை குடிச்சிட்டேன் நல்லா அப்படின்றான். அட பாவி, என்ன மாதிரி நம்முடைய வாழ்க்கையை இமீனாக்கிக்கிட்டு இருக்கும். அந்த
இந்த தரைக்காடு, எல்ஆர் நகர், சிவராஜ நகர், ஒன்று சப்போட்டா தோப்பு, இது மாதிரிலாம் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் இருக்கக்கூடிய தீமைகள் அழியப்பட வேண்டும். இது ஒரு தாவா மர்க்கசுகளாக மாற வேண்டும். நாம் இந்த பணிகளை ஒருவரும் செய்ய வேண்டும். இதற்காக தான் முன்னிட்டு நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், இந்த தீமையை ஒழிப்பதற்காகவும் நன்மையை ஏவுவதற்காகவும் இஸ்திமாக்களும் பெருமனை பிரச்சாரங்களும் அப்பப்போது அங்கங்கே மஸ்ஜிதுகளிலே வாரந்தோறும் மொஹல்லா என்று சொல்லி பயான்களும் செய்து கொண்டு வருகிறோம். இந்த அளவுக்கு என்று சொன்னா இன்னைக்கு தப்லீக் ஜமாத்து வீடு வீடுகளாக சென்று மக்களை அழைச்சி போயிட்டு தொழுகுப்பா அப்படின்றாங்க. ஆனா இவன் என்ன ஆகல, இன்னைக்கும் நம்ம பார்க்கிறோம் அனாச்சாரத்தில் முழுங்கி இருக்கக்கூடிய ஏராளம் மக்கள் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்ஷா அல்லாஹ் நாம ஒரு காரியங்களும் இதுக்கு மேல் காட்டி கூட செய்யலாம். காட்டுவதற்காக செய்யக்கூடாது, காட்டி செய்யறதுனால மக்கள் வருவாங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு இருந்தேன். லோஹர் தொழுகை முடிஞ்சிச்சு, அசர் தொழுகையும் வந்துச்சு பயணத்தில். அசரில் நான் இங்கே நிற்கிறேன், 5:30 மணி ஆகிப்போச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன இடம் மக்ரிப் வந்துடுச்சு. பஸ் ஸ்டாண்டில் என்ன பண்ணுறேன், அங்கே உட்காந்து முன்னாடி சூட் கேஸை வச்சுட்டு அல்லாஹ் அக்பர்னு தொழுகிறேன், ஒரு துண்டை விரிச்சிட்டு. உடனே அங்கே நிற்கிற காஃபிர் என்ன பண்ணுறான், அதே பாய் தொழுகிறாரு, கொஞ்சம் ஒதுங்கி நில்லுன்னு அங்கே நிற்கிறவன் சொல்கிறான். முஸ்லீம் என்ன பண்ணுறான், கித்தி செருவி இருக்கிற திகாரவாச நமாஸ் படுத்தான் தைக்கின்றான். காட்டுவதற்கு முஸ்லீம் தொழுகிறேன்னு சொல்கிறான். ஆனால் இவன் காஃபிர் என்ன சொல்கிறாங்க, தொழுகிறன்றான். இன்னைக்கு உதாரணத்திற்காக என்னுடைய குடும்பத்திலேயே 4-5 பேர் இஸ்லாத்தில் வந்தவங்களுக்கு தான் பெண்ணை கொடுத்துருக்கேன். பெண்ணை கொடுத்துருக்குறோம், வாங்கியிருக்கிறோன்னு சொல்ல, கொடுத்துருக்கிறோம். பெண்ணை கொடுக்கறது பெரிய கஷ்டம். ஆனால் இந்த பெண்ணை ஏன் கொடுத்துருக்குறோன்னு சொல்ல, அவங்களாம் இஸ்லாத்தில் வந்தவங்க. நம்ம தாவா பண்ணிடலாம். ஏஜாஸ் பாய் உங்களுக்கு அனுமதி தரேன், போங்க. இந்த மாதிரி அல்லாஹுடைய பணிகளை செஞ்சனால நம்ம நிறைய தீரம் பரேஸ் வைக்கலாம். இங்கேருந்து மைக்க மேலே போட்டு தான் பண்டொட்டி, விழுப்புரம், கடலூர், பாண்டிச்சேரி எல்லா இடத்துலையும் பயான் பண்ணோம். தமிழில் தான் பயான் பண்ணோம். இந்த பயானை கேட்டு என்ன செஞ்சாங்க, உள்ள வந்தவங்க தான் ஒரு குரூப் 18 பேர் முஸ்லீம் ஆயிட்டாங்க ஒரே நேரத்தில். அதில் ஒரு நபருக்கு தான் என்னுடைய மகளை எடுத்து திருமணம் செஞ்சு கொடுத்தேன். இந்த பயான்னால கிடைச்ச ஒரு பலன் என்ன, நம்ம மக்களுக்கு பயம் செஞ்சு யாராவது திட்டுவாங்களேன்னு நம்ம ஆள் சொல்றது, அடுத்த ஆள் சொல்றதை விட முன்னாடி நம்ம ஆள் சொல்லிடுவான், கொந்தி கிளஞ்சாலுங்க ஜி, கத்தி போவாளுங்க ஜி அப்படின்னுமா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம தெருவில் கேட்குறாங்க என்னன்னாக்கா, நீங்கள் பயான் சொல்லி கொண்டே இருந்தால் கேட்கறதுக்கு இனிமையாக இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ காலை நேரத்தில் பயானே செய்கிறது இல்லையே, உறுதலும் கூட கொஞ்சம் புரியுது எங்களுக்கு அப்படின்றாங்க. செயலி ஒரு வாரமா அப்படின்னு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்க பணிகளை செய்யும் போது யாராவது ஒருவர் என்ன செய்வாங்க, இஸ்லாத்தின் பக்கம் வர வாய்ப்பு இருக்கு. வர மாட்டாங்கன்னு சொல்லக்கூடாது, நம்மளை பார்த்து கேலி பண்ணுவாங்கன்னு நினைச்சிடக்கூடாது. இவன் நம்மனாலே கேலி பண்ணக்கூடிய நிலைகள் நம்மகிட்ட இருக்க தான் செய்கிறது. அன்புக்குரிய சோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு இஸ்திமா என்று சொல்லி நிறைய இடத்துல கூப்பிட்டு போகிறாங்க. என்ன இது கூட்டின்னு போயிட்டு அங்கே செய்கிறாங்களே அப்படின்னு. எதுக்காக கூட்டின்னு போகிறோம், அவன் இடம் மாறும்போது மனம் மாறுறதுன்றாங்க. இடம் மாறும்போது மனம் மாறுகிறது. இதுக்காக சொல்லி பேர்களை உயர்த்துகிற தாயி இலல்லாஹ், நீங்கள் இபாதத்து செஞ்சு என்ன செய்யணும், தாயி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்காக நீங்கள் அழைப்பு தாருங்கள். அந்த அழைப்பில் நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க. எல்லா நபிமார்களும் இந்த தாவா பணி செய்வதற்காக தான் வந்தாங்க. அவங்க நபியாக இருப்பதற்காக வரல. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசுல இந்த வரை தாவா செஞ்சாங்க. அந்த கடைசி மிம்பரில், அதாவது அவருக்கு வஹி இறங்கின பிறகு மலை உச்சியில் நிற்கிறாங்க, நின்றுக்கிட்டு கேட்குறாங்க. மலை உச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, மக்களே எல்லாம் இந்த மக்கள் எல்லாம் இப்படி வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. எல்லா மக்களும் வந்துட்டாங்க. வந்த பிறகு சொல்கிறாங்க,
இந்த மலைக்கு மேலே நின்றுக்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலைக்கு பின்னாடி என்ன இருக்கு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. மக்கள்லாம் கேட்குறாங்க, என்னங்க எங்களுக்கு என்னங்க தெரியும், மலைக்கு பின்னாடி இருக்குது என்னன்னு எங்களுக்கு தெரியாது, நீங்க தான் மலைக்கு உச்சியில நிக்கிறீங்க ரசூலுல்லாஹ்வே, என்ன முஹம்மதை நீங்க தான் நிக்கிறீங்க, சொல்லுங்க என்னன்னு. ஒரு படை வருது உங்களை தாக்குவதற்காக என்று சொல்கிறார். அப்படியா, நம்புவீங்களா? நம்புவீங்கயா முஹம்மது அப்படின்னாங்க. அப்போ உடனே சொல்லாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவனே யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்கிறார்கள். அப்போதான் தப்பல்லக்க யா முஹம்மது, முஹம்மதே நீ நாசமாகட்டும் என்று மண்ணை வாரி தன்னுடைய சித்தப்பா முதல்ல அடித்தார். ரசூலுல்லாஹ் முதல்ல அடித்தவர் யாரு? ரசூலுல்லாஹ்வை முதல்ல சாபமிட்டு மண்ணை தூக்கி வாரி அடித்தவர் யார்? அவரு அவருடைய சிச்சா. அவர் பேர் என்ன? தப்பத் யதா அபி லஹப். அபு லஹப் இருக்கான்னு அவன் தான் ரசூலுல்லாஹ்வுடைய எதிரியாக முதல்ல வந்தான். ரசூலுல்லாஹ்வுடைய சிச்சா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, அவர் ஒரு துணையாக இருந்தார், கை போட்டுக்கிட்டு மார்க்க பணிகளை செஞ்சாங்க. அவருடைய உஹுது யுத்தத்தில் அவரை ஷஹீதாக்கப்படுகிறார் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு. அவர் நெஞ்சை பிளந்து அவருடைய இதயத்தை எடுத்து வாயில வச்சு மெண்டு தின்னவள் அந்த மக்கத்து காஃபிர் பெண்மணி. புரிஞ்சாங்க. இந்த அளவுக்கு தியாகங்களை செய்ததுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சும்மா தியாகம் இல்லை, தாய் தந்தையர்களை இழந்து அனாதியாக வளர்ந்தவர் தான் அருமை தூதர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த ஆதரவும் இல்லாத தன் குடும்பமே முதல்ல எதிரியாக மாறியது தான் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சித்தப்பா வரும், அவங்கெல்லாம் அப்புறமா இஸ்லாத்துக்கு வராங்க. அவங்களாம் ஆதரவு தராங்க. ஏன்னா இவர் திட்டாரு. ஃபர்ஸ்ட் திட்டினவர் யாரு? சிச்சா தான் திட்டினாரு. அவரை பார்த்து அல்லாஹ் திட்டினா. எப்படி திட்டினா? தப்பத் யதா அபி லஹபின் வதப், அபு லஹபுடைய கரம்புகள் தான் நாசமாகட்டும். அபு லஹப் நாசமாக, அல்லாஹ்வுடைய தூதர் நாசமாக மாட்டார். அவருடைய சொத்து சுகம் மனைவி குழந்தை எல்லா சொத்து எல்லாமே நாசமாகட்டும், அவருடைய மனைவி கூட நாசமாகட்டும், அவருடைய பணம் சொத்து எல்லாமே நாசமாகட்டும் என்று அல்லாஹ் தஆலா சின்ன வசனத்தில் பூரா குடும்பத்தை சேர்த்து சொல்லிட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்தத்தில் முடிச்சுட்டு வர்றாங்க. பார்த்தா அபு லஹபுடைய கரங்களிலிருந்து புழுகுகள் கீழே கொட்டி கொண்டு இருந்தது. அல்லாஹு அக்பர். இந்த அளவுக்கு வேதனைகள் அவர்கள் சுமந்தார்கள். அதான் தாவா செய்யக்கூடிய ஒரு சேர்ந்து தாவா செய்யுங்கள். முஸ்லிம்களில் முதன்மையானவர்களாக நீங்கள் இருங்கள். இந்த தாவா பணிகள் நீங்கள் சேரங்கள்ட்ட கூட ஆதரவு கொடுங்க. அதில் நம்மளால காசு பணம் தான் தர முடியல, காசு பணம் தர முடியலையா, சரி உட்கார்ந்தாவது கேட்போம், அதாவது செய்யணும். இப்போ இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் நம்ம நிறைய இடங்களில் இஸ்திமா வச்சு நடத்திக்கிட்டு வரோம். அதே மாதிரி நம்முடைய மஹல்லாவிலையும் கூட இந்த இஸ்திமாவுடைய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை என்ன நம்ம அனீசுர் ரஹ்மான் உமரி அவர்கள் தலைமை தாங்கி முகமது பாஷா அவங்க வரவேற்பு நிகழ்த்தி மன்சூர், அதாவது டாக்டர் அபு ஹசன் அபுல் பக்கர் முகமது இப்ராஹிம் அவங்க உம்ரி அவங்க பயன் செய்வாங்க. அதே போல் மன்சூர் உம்ரி அவங்க பயன் செய்வாங்க. அதே போல் அப்துல் கஃபார் மஹசின் உம்ரி அவங்க பயன் பண்ணுறாங்க. அப்புறம் அபுல் ஹசன் இப்ராஹிம் அவங்க பயன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு பயானுக்கு பிறகு ஒரு விருந்துகளும் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். இந்த விருந்து ஏற்பாடு செய்வது என்னத்துக்கு? எல்லாம் சாப்பிட்டு போகிறதுக்காக வருதா? கிடையாது. பெண்களுக்கும் இங்கே பயான் வச்சிருக்கு, ஆண்களுக்கும் வச்சிருக்கு. இந்த பெண்கள் அசர்லேருந்தே ஆரம்பிக்கப்படுது.
ஆலிமா வர்றாங்க, அவங்களுக்காக பயான் பண்ணுறாங்க. ஆலிமா அந்த பயான் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய நேரத்தில் மக்ரிப் வந்துடுது. மக்ரிபுக்கு பிறகு என்ன, அப்படியே ஆண்களுக்கு பயான் நடைபெறுகிறது. அப்படியே இஷா வந்துடு, வீட்டில் போய் பட்டியா படுக்க போயும். அதுக்காக தான் இந்த விருந்து. இந்த விருந்து ஏற்பாடில் வந்து மாஷா அல்லாஹ் ஒரு சகோதரர் வந்து நான் இது செய்கிறேன், இன்னொரு சகோதரர் வந்தார் நான் இது செய்கிறேன், இன்னொரு சகோதரர் வந்தார் நான் என்ன வாங்கி தரேன், நான் பருப்பு வாங்கி தரேன், இந்த மாதிரி ஒன்றுனா செஞ்சு. ஏன்னா இந்த மார்க்க பணிகளை பரப்பட்டும், இந்த எல்லார் நகருக்குள்ளார இருக்கக்கூடிய முசீபத்துக்கள் மக்கள் மத்தியில் இருக்கிறது தூரமாகட்டும், எங்களுடைய நோய்களை தூரமாகட்டும் என்று உள்ளூர் பணிகளை ஈடுபடுறாங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் பயன்படுங்கள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அசர்லேருந்து நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகிறது. அதில் வந்து உட்கார்ந்து நம்ம பணிவடை செய்வதும் அதே நேரத்தில் பயானை கேட்பதும் அதில் மும்பரமாக இருங்கள். அல்லாஹு தாலா வெற்றி தருவான் என்று கேட்டுக்கொண்டு இந்த முதல் உரை முடிவு செய்கிறேன். தாவா பணி ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அந்த பணிகளை நாம் உடனே செய்யக்கூடிய ஒரு கடமைப்பட்டவராக இருக்கும். வாஹுரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.